ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பஞ்சம் பிழைப்பதற்காக ஒரு குடும்பம் அவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போய் அங்கே திடீர்னு அந்த குடும்பத்தினுடைய தலைவி காணாமல் போய் நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய காணொலி தாங்க இன்றைய நிகழ்வு. ஸோ இன்றைய சம்பவமும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2000 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது புகழேந்தி அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. 2000 காலகட்டத்தில் இவங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அமானுஷ்ய சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரை நோட் பண்ணிக்கோங்க. குடும்ப தலைவியினுடைய பேர் செண்பகம்ங்க. அதே மாதிரி அவங்களுடைய கணவரினுடைய பேர் நடராஜ். இவங்க இருவருக்கும் பிறந்த மகள் மகிழ்மதிங்க. 2000 காலகட்டத்தில் இந்த மகிழ்மதி அப்படிங்கிற அந்த மகளுக்கு 20 வயது இருந்திருக்குங்க. அதே நேரத்தில் செண்பகத்திற்கு 35 வயதுங்க. 35 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு 20 வயதில் ஒரு மகள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மகிழ்மதியினுடைய அம்மாவான செண்பகத்திற்கு 15 வயதிலேயே திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க. செண்பகத்தினுடைய 16 வயதிலேயே இந்த மகிழ்மதி அப்படிங்கிற பெண் குழந்தை பிறந்த காரணத்தினால 2000 காலகட்டத்தில் 20 வயது இருந்திருக்குங்க. அப்போது செண்பகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 35 வயது இருந்திருக்குங்க. பெரும்பாலும் பெண்கள் 35 வயதாக இருக்கும்போது இளமை தோற்றத்தோடு தாங்க இருப்பாங்க. ஓரளவுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாக தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மின்னஞ்சலில் புகழேந்தி அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த மகிழ்மதி, செண்பகம் மற்றும் நடராஜ் இந்த குடும்பம் 2000 காலகட்டத்தில் பொருளாதாரத்திலேயே ரொம்ப கீழ்த்தங்கிய குடும்பம்ங்க. அன்றாட கூலி வேலைக்கு போவது தான் இந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய வேலைங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக 2001 காலகட்டத்தில் இந்த நடராஜ், மகிழ்மதி மற்றும் செண்பகம் இவங்க 3 பேரும் ஒரு செங்கல் சூளைக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு நபர் கூப்பிடுறாங்க. இவங்க 3 பேருமே செங்கல் இருக்கக்கூடிய தொழிலில் நல்ல கைதேர்ந்தவங்க. அந்த காரணத்தினால இவங்களுடைய கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு செங்கல் சூளையில் இந்த குடும்பத்தார ஒப்பந்த அடிப்படையில் அந்த சூளை ஓனர் கூப்பிட்டுருக்காருங்க. அப்போது இவங்களுக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருந்த காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸாக வாங்கிட்டு இந்த 3 பேரும் அந்த செங்கல் சூளையில் போய் தங்கி வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இவங்க வாங்கின பணத்திற்கு 2 வருட காலகட்டத்திற்கு அந்த செங்கல் சூளையிலேயே இருந்தாக வேண்டிய கட்டாயங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த செங்கல் சூளைக்கு போய் செங்கல் இருக்கக்கூடிய வேலையை இந்த மகிழ்மதி, செண்பகம் மற்றும் அவங்களுடைய கணவர் நடராஜ் 3 பேரும் செய்ய ஆரம்பிச்சாங்க. கடினமான வேலையாக இருந்தாலும் கூட இந்த 3 பேரும் சந்தோஷமாக தாங்க அந்த வேலையை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த மகிழ்மதி அப்படிங்கிற பெண்ணுக்கு 20 வயது இருந்த காரணத்தினால நிறைய மாப்பிள்ளைகள் பார்த்துட்டு இருந்தாங்க. கல்யாண வயசு வேறு ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது அந்த செங்கல் சூளைக்கு போய் கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. 3 மாத காலகட்டம் கழிச்சு இந்த மகிழ்மதியினுடைய அம்மாவான செண்பகத்திற்கு திடீர்னு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, சாதாரண வழியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கிளினிக்கு கூட்டிகிட்டு போய் மாத்திரையெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஆனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் வேலையே செய்ய முடியலைங்க இந்த செண்பகத்தினால. அதற்கடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த செண்பகத்தினால இனிமேல் கடினமான வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இளமை பருவத்திலேயே 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கடினமான வேலைகள் செஞ்ச காரணத்தினால உடம்பில் இருக்கக்கூடிய இந்த எலும்புகள் எல்லாமே தேய்மானம் ஆயிடுச்சுங்க. அதனால இனிமேல் வெயிட்டான பொருள் தூக்குறது, அதே மாதிரி கடினமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதை கேட்ட உடனே செண்பகத்தினுடைய மகளும்
கணவரும் சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி மறுபடியும் சூளைக்கே வர்றாங்க, செங்கல் சூளைக்கு வந்த பின்னாடி இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க அழுதுருக்காங்க. பஞ்சம் பிழைப்பதற்காக வந்த இந்த இடத்துல நான் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அழுதுருக்காங்க. அப்போது மகளாக இருக்கக்கூடிய மகிழ்மதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நானும் அப்பாவை மட்டும் செங்கல் சூளையில செங்கல் இருக்கக்கூடிய வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம செண்பகம் அக்செப்ட் பண்ணி டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் சாப்பாடை கொடுத்துட்டு வீட்டிலேயே இருந்திருக்காங்க. அந்த டைமில் ஒரு வார காலகட்டமும் செண்பகத்தினால குடிசையிலே இருக்கிறது பிடிக்கவே இல்லைங்க. அதற்கடுத்து கரெக்டாக ஒரு 10 நாள் கழித்து அவருடைய கணவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. நான் வீட்லேயே அடைஞ்சிருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால் செங்கல்ல இருக்கிறது தானே கடினமான வேலை, எனக்கு ஒரு 2 ஆடுகளை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஆடு மேய்க்கிறதுல ஈடுபட்டு அதில் கொஞ்சம் வருமானம் ஈட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த செங்கல் சூளையினுடைய ஓனர்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்குறாங்க ஆடுகள் வாங்குவதற்காக. அந்த ஓனரும் அந்த பெண்மணியினுடைய மருத்துவ பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. அதே மாதிரி அந்த சூளையில் வந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு 3 ஆடுகளை வாங்கி கொடுக்குறாருங்க நடராஜ் வந்து தன்னுடைய மனைவி செண்பகத்திற்கு. அந்த 3 ஆடுகளையும் காலையில் 10 மணிக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு ஆடுகளை ஓட்டிட்டு மேய்ச்சலுக்காக போயிடுவாங்க. அந்த செங்கல் சூளை அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் சுற்றியுமே பசுமையான இடங்கள் தாங்க. எல்லா பக்கமும் புட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மேய்ச்சலுக்கு விட்டு திரும்ப ஆடுகளை கொண்டு வந்து இவங்க வீடுகள் இருக்கக்கூடிய லைன் வீடுகள் மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வீடுகள் இருக்குது, 15 குடும்பத்தார் தங்கியிருக்காங்க. எண்டு சைடில் ஒரு நாட்டு முருங்கை மரம் இருக்குங்க. அந்த முருங்கை மரத்துக்கு அடியில் 3 ஆடுகளையும் கட்டி போடுவது வழக்கங்க செண்பகம். இதே மாதிரி அந்த ஆடுகள் வந்த பிறகு ஓரளவுக்கு சந்தோஷமாக செண்பகம் வேலையை செஞ்சுருந்தாங்க. காலையில் 10 மணிக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டு அந்த 3 ஆடுகளையும் ஓட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு போயிடுவாங்க. சூளையிலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் 3 ஆடுகளையும் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு சாயந்தரம் ஒரு 3 மணி 3:30 மணி தோராயமாக திரும்ப செங்கல் சூளைக்கு ஆடுகளை ஓட்டிட்டு வந்துருவாங்க. இதுதான் வழக்கமாகவே வச்சிருந்திருக்காங்க இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க. இப்படி இருக்கும்போது ஆடுகளை வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்துச்சு. அதே மாதிரி 1 மாதம் கழிச்சு ஒரு நாள் காலையில் எப்போதும் போல சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டு இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க 3 ஆடுகளையும் ஓட்டிக்கிட்டு சூளையிலிருந்து கிளம்பி வெளியே போயிட்டாங்க. எப்போதுமே சாயந்தரம் 3 to 3:30 ஆடுகள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு செங்கல் சூளைக்கு திரும்பி வந்துருவாங்க. ஆனால் அன்றைய நாள் 4 மணி ஆகுதுங்க, 4:30 மணி ஆகுது, செண்பகம் வரவே இல்லைங்க. சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ் மற்றும் அவங்களுடைய மகளான மகிழ்மதி 2 பேரும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 6 மணி ஆன பிறகும் செண்பகம் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லைங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருட்டு வந்து சூழ ஆரம்பிச்சுங்க. அதற்கு பின்பு மகிழ்மதி மற்றும் நடராஜுக்கு பயம் ஏற்பட்டுச்சுங்க. சூளையில் இருக்கக்கூடிய தெரிஞ்ச நண்பர்களிடம் சொல்லி செண்பகத்தை காணோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால எல்லாரும் சேர்ந்து அந்த செங்கல் சூளையிலிருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் சுற்றி மேய்ச்சல் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடி பார்த்தும் கிடைக்கவே இல்லைங்க. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சுங்க, கும் இருட்டாவே வந்துருச்சு. அதற்கடுத்து நடராஜ் மற்றும் மகிழ்மதிக்கு புரிஞ்சிருச்சுங்க ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது செங்கல் சூளையிலிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய குளம் இருக்குங்க. அந்த குளத்தோரத்தில் ஆடுகளை அப்பப்போ மேய்ப்பது வழக்கங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடும்போது மகிழ்மதி அவங்களுடைய அம்மாவோட போயிருக்காங்க. அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த குளக்கரை ஓரத்தில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க நினச்ச மாதிரியே அந்த ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆடுகளும் அந்த குளக்கரை ஓரத்தில் திரும்பி வந்து வீட்டுக்கு வர முடியாமல் தவிச்சு போய் கத்திட்டு கிடக்குதுங்க. அதற்கடுத்து ஆடுகள் இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ் மற்றும் மகிழ்மதி பார்த்துட்டு செண்பகத்தை அந்த ஆடுகள் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் தேடி பார்க்குறாங்க. 3 ஆடுகள் மட்டும்தாங்க இருக்குது, செண்பகம் எங்கேயுமே காணோம். அதற்கு பின்பு ரொம்ப பயந்து போயிட்டாங்க நடராஜ் மற்றும் மகிழ்மதி. இந்த ஏரியா புது ஏரியா வச்சே எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு செங்கல் சூளையினுடைய முதலாளியினுடைய உதவியோடு காவல்துறையில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உமன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது காவல்துறையினரும் நைட்டெல்லாம் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. அந்த ஆடுகள் இருந்த இடம் சுற்றி மேய்ச்சலுக்கு போன எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செண்பகம் அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு 35 வயது இருக்கக்கூடிய காரணத்தினால ஓரளவுக்கு நல்லா அழகாகவே கண்ணுக்கு லட்சணமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு காவல்துறையினர் ஏதாவது அந்த பெண்ணுக்கு அபாயம் ஏற்பட்டிருக்கும் தெரிஞ்சு தான் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியும் செண்பகத்தையும் காணுங்க. செண்பகம் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய சடலமாவது கிடைக்கும், அதுவும் கிடைக்கலைங்க. கடைசியாக காவல்துறையினர் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ் மற்றும் மகிழ்மதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. அதே நேரத்தில் நடராஜ் மற்றும் மகிழ்மதிக்கு புரிஞ்சிருச்சுங்க செண்பகத்திற்கு ஏதோ தப்பான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த ஏரியா முழுவதும் புதுசு அப்படிங்கிற காரணத்தினால யாருக்கிட்டையும் உதவி கேட்க முடியாதுங்க. செங்கல் சூளைக்காரங்க, உள்ளூரில் இருக்கக்கூடிய நபர்கள், காவல்துறையினர் எல்லாரும் தேடி கூட செண்பகத்தை காணோம். இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுதுங்க, 2 வாரம் ஆகுது. காணாமல் போன செண்பகம் எங்கேயுமே கண்டுபிடிக்கப்படலைங்க. ரொம்ப நொந்து போயிட்டாருங்க நடராஜ் அப்படிங்கிறவர். அதே நேரத்தில் ஓரளவுக்கு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க தன்னுடைய மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. மகிழ்மதி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு தன்னுடைய அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போயிட்டாங்க. ஒரு 2 வார காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் ஒரு பயங்கரமான விஷயம் அந்த செங்கல் சூளையில் இருக்கக்கூடிய குடிசைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியில் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த செங்கல் சூளையில் வேலை செய்யக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 15 லைன் வீடுகள் மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. குடிசை மாதிரி போட்டு 15 வீடுகள்லையும் 15 குடும்பங்கள் தங்கியிருக்காங்க. இந்த காணாமல் போன செண்பகத்தினுடைய வீடு அந்த 15 வீடுகளில் நடு குடிசையில் தாங்க அவங்க குடும்பம் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த பெண்மணி காணாமல் போய் 2 வார காலகட்டம் கழிச்சு அந்த லைன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபருங்க திடீர்னு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு குடிசையை விட்டு வெளியே
வெளியே வந்து சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா புதர் மாதிரி தாங்க இருக்குது. அந்த சைடு போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வந்திருக்காருங்க. குடிசைக்குள்ளே திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு என்ட்ரியை அந்த வாலிபர் வரும்போது திடீர்னு அவருக்கு ஒரு பயங்கரமான காட்சி தென்படுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 ஆடுகளையும் கட்டி போட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 வீடுகள் தள்ளி கார்னரில் வந்து ஒரு நாட்டு முருங்கை மரம் இருக்குது, அங்கே தான் கட்டி போடுவாங்கன்னு சொன்னேன். அந்த நாட்டு முருங்கை மரம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் ஆடுகள் கட்டி போடப்பட்டிருக்குங்க. செண்பகம் காணாமல் போயும் அதை விற்கவெல்லாம் இல்லை. அந்த ஆடுகள் கட்டி போட்டிருக்கக்கூடிய முருங்கை மரத்துக்கு கீழே ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அந்த டைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 to 1.5 இருக்குங்க. ஏதோ ஒரு பெண்மணி அந்த முருங்கை மரத்துக்கு கீழே நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலிபர் பார்த்துட்டு இங்கிருந்து சத்தம் போடுறாருங்க. இவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 3 ஆடுகளுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்மதி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. ஏற்கனவே செண்பகம் தான் காணாமல் போயிட்டாங்களே, அதனால் இந்நேரத்துக்கு ஆடுகளுக்கான கத்திருக்கோம், அதனால் மகிழ்மதி வந்து நின்று பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து சத்தம் போடுறாருங்க. சத்தம் போட்டும் கூட அந்த பெண்மணி கிட்ட வந்து எந்த ரிப்ளையும் வரலைங்க. அதற்கடுத்து இந்த வாலிபர் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த ஆடுகள் இருக்கக்கூடிய முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் நெருங்கி போறாருங்க. அந்த மரத்துக்கு பக்கத்தில் நெருங்கி போக போக இவருக்கு இன்னொரு வித்தியாசமான வாடை வந்து அடிக்குதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுடுகாட்டில் வந்து தகன மேடையில் பிணத்தை வச்சு எரிச்சாங்க அப்படின்னா ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்கும்ல, அதே துர்நாற்றம் தான் பயங்கரமாக அந்த முருங்கை மரம் பக்கத்தில் நெருங்கி போக போக இந்த வாலிபருக்கு அடிக்குதுங்க. ஏன்னா பயங்கரமான துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் அதை பெரிதுபடுத்தாமல் அந்த ஆடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் நெருங்கி பக்கத்தில் போயிட்டாருங்க. அப்போதும் அங்கே நின்றுட்டு இருந்த பெண்மணி அசையவே இல்லைங்க. கொஞ்சம் கூட அசையாமல் அந்த மரத்துக்கு கீழே அந்த ஆடுகளுக்கு பக்கத்திலே இருக்குதுங்க. கரெக்டாக அந்த பெண்மணி இருக்கக்கூடிய உருவத்துக்கு பக்கத்தில் போய் பார்த்த உடனே இவருக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 3 ஆடுகளில் 2 ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஆடுகள்ங்க. ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கெடாயிங்க. அந்த கெடாய் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த வாலிபரை ஓங்கி முட்டுனது தாங்க. முட்டுன உடனே ஒரு 2 அடி 3 அடி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வந்து விழுந்துட்டாருங்க. விழுந்துட்டு அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது அது காணாமல் போனால் செண்பகமே தாங்க. ஆனால் அந்த உருவத்தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, செண்பகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீப்பத்தை வச்சு அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சா முகமெல்லாம் எப்படி கருகி போயிருக்கும் அந்த மாதிரி உருவத்தோற்றத்தோடு முடியெல்லாம் ஒரு முடி கூட இல்லையாமங்க. சுருள் சுருளா தீ பத்தின எப்படி சுருள் சுருளா இருக்கும் அந்த மாதிரி விகாரமான தோற்றத்தோடு செண்பகம் வந்து இந்த வாலிபரை ஆவேசமாக பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமாக சத்தம் போட்டாருங்க அந்த வாலிபர். அப்படி சத்தம் போட்டாலும் கூட யாருக்கும் இந்த குடிசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்திரிக்கவே இல்லைங்க. பெரும்பாலும் இந்த செங்கல் சூளையில் வேலை செய்கிறவங்க நைட்டு 8 மணி 9 மணி வரைக்கும் செங்கல் அறுத்துட்டு படுத்து தூங்குவாங்க டயர்டா. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் செஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால தூங்குனாங்க அப்படின்னா எந்திரிக்கிறது கஷ்டங்க, யாராவது கத்துனா கூட கேட்காது. அதே மாதிரி தான் அந்த வாலிபர் சத்தம் போட்டும் யாருக்கும் கேட்கலைங்க. அதற்கடுத்து தட்டு தடுமாறி கெடாய் முட்டி கீழே விழுந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செண்பகத்தினுடைய உருவத்தோட்டத்தை பார்த்து எந்திரிச்சு அவருடைய வீட்டை நோக்கி ஓடுறாருங்க. வேக வேகமாக அவருடைய வீட்டுக்குள்ளே வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட மட்டும் சொல்லிட்டாருங்க. என்னையாச்சு படபடப்பாக இருக்க ஏதாவது பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றுமில்லடி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிட்டாருங்க. இப்படி செண்பகத்தை பார்த்தண்டி, ஆனால் தீயில எரிஞ்சு போன மாதிரி இந்த உருவத்தோட்டத்தை பார்த்து அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய மனைவி இவரை கண்டபடி திட்டிருக்காங்க. அந்த பெண்ணை காணம் தான் சொல்லிட்டு இருக்காங்க, காவல்துறையினரும் தேடிட்டு இருக்காங்க, இவங்களும் தேடிட்டு இருக்காங்க. நீ வேற இப்படி சொன்ன அப்படின்னா அந்த பெண் செத்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி திட்டுறாங்க. அதே மாதிரி இவரும் அந்த நிகழ்வெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலீங்க, படுத்து தூங்கிட்டாரு. இதுதான் அந்த செங்கல் சூளையில் நடந்த முதல் அமானுஷ்யம்ங்க. இந்த சம்பவம் நடந்து மறுபடியும் ஒரு 4-5 நாள் கழிச்சு இன்னொரு பயங்கரம் அதே குடிசை பகுதியில் நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இறந்து போயிட்டாங்களாட்டு இருக்கு. எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, புரியும். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிசையில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருடைய கண்களுக்கு அந்த செண்பகத்தினுடைய ஆன்மா தட்டுப்பட்டுட்டே இருந்துக்க மாட்டிருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாலிபர் முதல் முறை பார்த்த அந்த சம்பவத்திலிருந்து ஒரு 4 நாள் கழிச்சு இன்னொரு குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிங்க, அவங்களும் வந்து ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு குடிசையை விட்டு வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி குடிசைக்கு பக்கத்தில் வந்திருக்காங்க. குடிசைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு அந்த வாசப்படிக்கு பக்கத்தில் வரும்போது அந்த வாலிபர் பார்த்த மாதிரியே ஒரு பெரிய ஷாக்குன்னு இந்த பெண்மணிக்கு திட்டுப்படுதுங்க. ஏற்கனவே முருங்கை மரத்துக்கு கீழே தான் அந்த வாலிபர் அந்த பெண்மணியினுடைய ஆவியை பார்த்தாரு. ஆனால் இப்போது இந்த பெண்மணி அந்த செண்பகத்தினுடைய ஆன்மாவை எங்கே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மகிழ்மதி மற்றும் நடராஜ் ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த குடிசை இருக்குல்ல, குடிசைக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண் திட்டு இருக்குங்க. மண் திட்டு அப்படின்னா செங்கல் சூளையில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் அறுப்பதற்காக நிறைய மண்களை கொண்டு வந்து கொட்டியிருப்பாங்க. அந்த மண் திட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஆப்போசிட் இருக்கக்கூடிய நடராஜ் மற்றும் மகிழ்மதி தங்கிருக்கக்கூடிய குடிசையே வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. இது யாரா இந்நேரத்துக்கு ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா நடராஜனுடைய வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி பக்கத்தில் நெருங்கி வர்றாங்க. நெருங்கி பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தாங்க அந்த பெண்மணிக்கு புரியுது, ஐயோ இது நார்மலாக ஒரு பெண்மணி கிடையாது அப்படி சொல்லிட்டு. நடராஜனுடைய வீட்டுக்கு ஆப்போசிட் நின்று பெண்மணி உருவத்தோட தெரிஞ்சதுனால செண்பகத்தினுடைய மகளான மகிழ்மதி அப்படி சொல்லிட்டு நினைத்தாங்க பக்கத்தில் வந்திருக்காங்க. நெருங்கி பக்கத்தில் வரும்போது தாங்க தெரியுது செண்பகம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கடுத்து பயந்து போன அந்த பெண்மணி சத்தம் போடுறதுக்கு கூட தெம்பு இல்லைங்க, அப்படியே கைகாலெல்லாம் நடுக்க முடிச்சிச்சுங்க. அடுத்த செகண்டே அந்த குடிசைக்கு ஆப்போசிட்டில் நின்று பார்த்துட்டு இருந்த அந்த செண்பகத்தினுடைய ஆன்மா கண்ணிமைக்கும் நேரத்துலைங்க
சரசரன்னு அந்த முருங்கை மரம் இருக்குல்ல, முருங்கை மரம் பக்கத்தில் போயிட்டு அந்த ஆடுகள் 3 ஆடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் பக்கத்தில் நின்றுட்டாங்க. இதை தூரத்திலிருந்து அந்த பெண்மணி மறுபடியும் பார்க்குறாங்க. அந்த உருவம் பக்கத்தில் போய் நின்ன உடனே அந்த 3 ஆடுகளும் கீழே படுத்து அசை போட்டு இருந்த ஆடுகள் டக்குன்னு எந்திரிச்சு நின்று அப்படியே கொஞ்சம் மாதிரி, ஏன்னா ஆடு மேய்ச்சவங்க செண்பகம் தானே, அந்த மாதிரி அந்த ஆடுகள் ரியாக்ட் பண்ணுதுங்க. அதற்கடுத்து அரண்டடிச்சு போய் அந்த பெண்மணி குடிசைக்குள்ள வந்து படுத்துட்டாங்க. அவங்களும் யாருக்கிட்டையும் சொல்லல. எல்லாத்துக்குமே இந்த செண்பகத்தினுடைய ஆன்மா தட்டுப்பட்டாலும் கூட யாருமே வெளிப்படுத்தாத காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செண்பகம் இன்னும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ் மற்றும் மகிழ்மதி காவல்துறையினர் எல்லாரும் நம்புறாங்க, தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இறந்து போயிருந்தா சடலமாவது கிடைச்சிருக்கும், அதுவும் கிடைக்கலையே. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம போய் இப்படி ஆன்மாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நடராஜ் மற்றும் மகிழ்மதிக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லிங்க. அதே நேரத்தில் அந்த குடிசையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தட்டுப்பட்டாலும் கூட நடராஜ் மற்றும் மகிழ்மதிக்கு செண்பகத்தினுடைய ஆன்மா தட்டுப்படவே இல்லைங்க. கரெக்டாக இந்த சம்பவம் நடந்து 1 வார காலகட்டம் மறுபடியும் அந்த செங்கல் சூளையில் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. 1 வார காலகட்டம் கழிச்சு அன்றைய நாள் அமாவாசை டைமுங்க. இந்த டைமில் கரெக்டாக அந்த அமாவாசை என்று செங்கல் சூளையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாரும் ஊழியர்கள் எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க, வேலை செய்யக்கூடியவங்க. அந்த செங்கல் சேம்பருக்கு வயதான ஒரு வாட்ச்மேன் இருக்காருங்க. அவர் எப்போதுமே அந்த சேம்பருடைய கேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டல் போட்டு படுப்பது வழக்கங்க. அது மட்டும் இல்லாமல் செங்கல் சூளையில் நைட்டு வேலை செங்கல் அறுத்தாங்க அப்படின்னா 1 மணி வரைக்கும் செய்வாங்க, அதற்கு பின்னாடி போயிடுவாங்க. அதுக்கடுத்து காலையில் 4 மணிக்கு தான் வேலைக்கு ஆரம்பிப்பாங்க. அந்த 1 மணிக்கு நைட்டு வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருமே திரும்பி போன பிறகு இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுவார்னா செங்கல் சேம்பரில் ஒரு ரவுண்ட் அடிப்பாருங்க. எதற்காக ரவுண்ட் அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த செங்கல் இருக்கும்போது பைப் தண்ணியெல்லாம் திறந்து விட்டு போயிடுவாங்க, எல்லாருமே அடைச்சிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவதற்காக தான் அப்படி ரவுண்ட் அடிப்பது வழக்கங்க. அதே மாதிரி அந்த 2வது சம்பவம் நடந்து 1 வார காலகட்டம் கழிச்சு அந்த அமாவாசை டைமில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வேலை பார்த்துருக்காங்க. நைட்டு வேலை பார்த்து எல்லாரும் கிளம்பின பின்னாடி நள்ளிரவு 1:30 மணி தோராயமாங்க இந்த வாட்ச்மேன் வந்து தண்ணி எல்லாரும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுவதற்காக சேம்பரில் ரவுண்ட் அடிக்கிறாருங்க. அந்த நைட்டு வாட்ச்மேன் அந்த சேம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க, லோக்கல் பர்சன் தான். அதே நேரத்தில் நல்லா வயசானவர் மட்டும் இல்லாமல் தைரியமான நபருங்க. டார்ச் அடிச்சுட்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காருங்க. ரவுண்ட்ஸ் வரும்போது கரெக்டாக இந்த 15 வீடுகள் குடிசை வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா மண் திட்டு இருக்குங்க. பெரும்பாலும் இந்த செங்கல் இருப்பதற்கான மண் திட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா களிமண் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வகையான மண் தாங்க கொட்டி வைப்பாங்க. அதே நேரத்தில் அந்த மாதிரி மண் இருக்கக்கூடிய கீழ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புட்கள் வந்து முளைச்சிருக்குங்க. செண்பகம் உயிரோடு இருக்கும்போது 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளை திரும்பி ரிட்டன் சேம்பர் கூட்டிட்டு வந்து ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் அந்த உள்ள சேம்பர் கொடுக்கக்கூடிய புட்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளை விட்டு மேய வைப்பாங்க. அப்படி மேயக்கூடிய அந்த பர்டிகுலர் இடத்துல தான் இந்த வாட்ச்மேன் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 30 அடி தூரம் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த வாட்ச்மேனுக்கு ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மேன கத்தக்கூடிய சத்தம்ங்க. இந்நேரத்துக்கு ஆடுகள் இங்கே கத்துது அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அந்த 3 ஆடுகளும் அந்த மண் திட்டு இருக்கக்கூடிய பகுதியில் புட்கள் நிறைய இருக்குல்ல அங்கே வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே வாட்ச்மேனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அந்த 3 ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜ் மற்றும் மகிழ்மதியினுடைய ஆடுகள் தான். செண்பகம் வந்து உயிரோடு இருக்கும்போது வளர்த்த ஆடுகள். ஆனால் முருங்கை மரத்தில் கட்டி போட்டிருப்பாங்களே, நள்ளிரவு நேரத்தில் மேய்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. யார் இந்நேரத்துக்கு கயிறு அவுத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா அந்த ஆடுகளுக்கு பக்கத்தில் நெருங்கி வரும்போது ஒரு 10 அடி தூரத்திலேயேங்க அந்த ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த புட்கள் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெண்மணி நிற்கிறாங்க, ஆடுகளை மேய்ஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. இதை பார்த்த உடனே ஒருவேளை செண்பகத்தினுடைய மகளான மகிழ்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போறாருங்க. பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்கும்போது வாட்ச்மேனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வாட்ச்மேன் பக்கத்தில் போகவே அங்கே நின்றுட்டு இருந்த அந்த பெண்மணி மாதிரி உருவம் மண் திட்டு இருக்குன்னு சொன்னல, அந்த திட்டு மேலே சரசர மேலே ஏறுறாங்க. அந்த உருவம் மேலே ஏறதை பார்த்து அந்த 3 ஆடுகளும் அந்த உருவத்துக்கு பின்னாடியே மேலே போகுதுங்க, நடந்து போகுது. இந்த காட்சியை பார்த்த உடனே வாட்ச்மேனுக்கு புரிஞ்சிச்சுங்க அந்த உருவத்தோற்றம் விகாரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் செண்பகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டாருங்க. அதற்கடுத்து இவரும் விடாம தைரியமான ஆள் அப்படிங்கிற காரணத்தால் பின்னாடியே போறாருங்க. இவர் மண் திட்டு மேலே ஏறதுக்குள்ள அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை மரம் அடுத்த சைடு இருக்குல்ல அங்கே போய் இறங்கி ஆடுகள் வந்து அந்த இடத்துல போய் நின்றுச்சுங்க. அதே நேரத்தில் அந்த பெண்மணியும் அந்த முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் போய் திடீர்னு டிஸப்பேர் ஆன மாதிரி காணாமல் போயிட்டாங்க. அதற்கடுத்தும் விடாமல் இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்துக்கு கீழே போயிடுச்சு, நம்ம போய் ஆடுகள் பக்கத்திலே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் போய் பார்க்குறாருங்க. அந்த 3 ஆடுகளும் அந்த உருவத்துக்கு பின்னாடியே வந்தது எதுவுமே தெரியாத மாதிரி அசை போட்டுட்டு அப்படியே படுத்துக்குச்சுங்க. நைட் நேரத்தில் அசை போட்டு படுக்கணும் அந்த மாதிரி. அப்போது இவருடைய சந்தேகத்தின் அடிப்படையில் ஆடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஆடுகள் கட்டப்பட்டிருக்குங்க. ஆனால் இவர் மேலே திட்டிலிருந்து கீழே இறங்கி வரும்போது வரைக்கும் அந்த உருவம் 3 ஆடுகள் தான் போச்சு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கட்டியிருக்கிறத பார்த்து தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இந்த வாட்ச்மேனுக்கு. செண்பகம் இறந்த பிறகு அந்த ஆடுகளை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவிலேயே மேய்ச்சலுக்கு விட்டு கட்டி போட்டுருவாங்க. ஆனால் வாட்ச்மேன் இப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பார்க்கும்போது இந்த சைடு வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுல ஆடுகளை அவுத்து விட்டது யார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இது செண்பகத்தினுடைய ஆன்மாவனுடைய வேலை தான், திரும்பி நம்ம வர்றதுக்குள்ள அந்த 3 ஆடுகளையும் கட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வேக வேகமாக ஓடி வந்து கயிறு கட்டெல்லாம் படுத்துட்டாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த செங்கல் சேம்பரில் வேலை செய்யக்கூடிய லாரி டிரைவர் சில பேர்த்துக்கிட்ட இந்த விஷயத்தை அனைத்தையும் அப்படியே சொல்லிட்டாருங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்ல அந்த குடிசையில் பார்த்த பெண்மணி, அப்புறம் அந்த குடிசையில் செண்பகத்தினுடைய ஆன்மாவை பார்த்த வாலிபர் எல்லாரும் இந்த வாட்ச்மேன் கிட்ட நாங்களும் பார்த்தோம் அப்படி சொல்லியிருக்காங்க.
இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடராஜ் மற்றும் மகிழ்மதிக்கு செண்பகத்தினுடைய ஆன்மாவை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்கான தைரியம் இல்லைங்க. சொன்னா கண்டிப்பா மனசுடைஞ்சு போயிடுவாங்க. எங்கேயோ உயிரோட இருக்காங்க, நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமா இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணலீங்க. இப்படி அந்த செங்கல் சேம்பரனுடைய வாட்ச்மேன் அந்த உருவத்தை பார்த்து ஓரளவுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செண்பகத்தினுடைய ஆன்மா சுத்துது, அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்து மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சுங்க ஒரு 2 பெண்களுங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வயது ஏஜ் அட்டன் பண்ண மாதிரி பெண்கள், ஒரு 20 வயது 21 வயது இருக்கக்கூடிய மகிழ்மதியினுடைய ஏஜ் இருக்கக்கூடிய பெண்களுங்க. அந்த பெண்களுடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் சேம்பர்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த பெண்களுங்க. அடிக்கடி இந்த செங்கல் சேம்பரில் வந்து வேலை செஞ்சுட்டு போவாங்க. இந்த செண்பகத்தை பற்றி நல்லாவே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த 2 பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரெக்டாக இந்த வாட்ச்மேனுக்கு தென்பட்ட 4வது நாள் பகல் டைமில் ஒரு 12 மணி 1 மணி இருக்குங்க. அந்த 3 பேரும் அந்த சேம்பர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குளம் ஒன்று இருக்குங்க, பெரிய குளம். சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்துக்குமே குடிநீர் வசதி ஏற்படுத்துவது அந்த பெரிய குளம் தாங்க காடுகளுக்கு மத்தியில் இருந்திருக்கு. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, செண்பகம் காணாமல் போன அன்னைக்கு அந்த 3 ஆடுகளையும் போய் கண்டுபிடிச்சாங்கல்ல, ஆடுகள் வந்து கத்திட்டு இருந்துச்சுல, அந்த குளத்துக்கரை பக்கத்தில் தாங்க. அந்த குளத்துக்கு அந்த உள்ளூரை சேர்ந்த 2 பெண்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. அப்படி அந்த குளத்துக்கு கிளம்பி போய் குளத்தில் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு இந்த 2 பெண்களும் கிளம்பும்போது இவங்களுக்கும் ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க அந்த குளத்தில் குளிச்சுட்டு கூடிய பகுதியிலேருந்து ஒரு 10 அடி 20 அடி தள்ளிங்க ஒரு பெண்மணி மல்லாக்கா வானத்தை பார்த்த மாதிரி சடலம் மாதிரி கிடக்குறாங்க. இந்த 2 பெண்களும் அந்த சடலத்தை நல்லாவே பார்த்த உடனே அரண்டடிச்சு கரைக்கு ஓடி வந்து உத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வார காலகட்டத்துக்கு முன்னாடி இறந்து போன செண்பகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தோட்டத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் ஒரு பெண்மணி அலறி அடித்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கும் போது தடிக்கு கீழேயே விழுந்துட்டாங்க. அதற்கடுத்து 2 பேரும் பயங்கரமாக கத்திட்டு நேராக செங்கல் சூளைக்கே ஓடி வந்துட்டாங்க. இந்த சூளையை சேர்ந்த பெண்மணி தான் செண்பகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். காணாமல் போன விஷயமும் அவங்களுக்கு தெரியும். ஓடி வந்து அந்த ஓனர் மற்றும் அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன உடனே இந்த நடராஜ் மகிழ்மதி எல்லாரும் அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளக்கரைக்கு ஓடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சடலமாக பார்த்து அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஒருவேளை இறந்து தான் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளக்கரைக்கு போய் பார்த்த உடனே எல்லாரும் போய் பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய அதிர்ச்சி தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 2 பெண்கள் பார்த்த அந்த இடத்துல அந்த சடலம் இல்லைங்க. ஆனால் அந்த 2 பெண்களும் ஒரு சேர பார்த்துருக்காங்க, ஒரு பெண்மணி மட்டும் பார்க்கல. அதில் ஒரு பெண்மணி அந்த சடலத்தை பார்த்து ஓடி வரும்போது தடிக்கி விழுந்து வேற எந்திரிச்சாங்க. ஸோ ஊர்க்காரங்க எல்லாருமே எங்கம்மா பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சடலமாக பார்த்த இடத்த தேடி பார்த்து நீச்சல் வீரர்களை வச்சு அந்த குளம் முழுவதும் அலாசி பார்க்குறாங்க. காவல்துறையினர் வந்துட்டாங்க. எல்லா பக்கமும் தேடி பார்த்தும் அந்த குளத்தில் அந்த சடலத்தை காணுங்க. அந்த 2 பெண்களும் சொல்வது நம்பர் தான் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினருக்கும் தெரியலீங்க, ஊர்க்காரங்களுக்கும் புரியல. அதற்கடுத்து சடலமே இல்லையே, ஒட்டுமொத்த குளத்தையும் தேடி பார்த்துட்டாங்களே. அப்போது மறுபடியும் நடராஜ் மற்றும் மகிழ்மதி கிட்ட காவல்துறையினர் ஆறுதல் படுத்துறாங்க. இவங்க ஏதோ காணாமல் போன பெண் அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு கற்பனையாக யூகிச்சிருப்பாங்க, அப்படியெல்லாம் ஒன்று இருக்காது, அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு காவல்துறையினர் கிளம்பி போயிட்டாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் இவங்களும் செங்கல் சூளைக்கே வந்துட்டாங்க. மகிழ்மதி அவங்களுடைய அம்மாவை நினச்சி ஓனும் பயங்கரமாக அழுகுறாங்க. அப்படி அழுகும் போதும் கூட செங்கல் சூளையில் இருக்கக்கூடிய மற்ற குடும்பத்தினர் எல்லாருமே அவங்களுக்குள்ள தாங்க கிசு கிசுன்னு பேசிக்கிறாங்க. இந்த மகிழ்மதி கிட்டேயோ நடராஜ் கிட்டேயோ ஆவியா செண்பகத்தை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லல, ஏன்னா மனசு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து மன கஷ்டத்தோடு அந்த சேம்பர் இருக்கக்கூடிய எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அன்றைய நாள் அப்படியே முடிஞ்சுங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணி 11 மணி இருக்குங்க. இந்த நடராஜ் மற்றும் மகிழ்மதி செங்கல் சூளையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது முன்னாடி நாள் வந்து 2 பெண்கள் வந்து ஆற்று குளிக்க போனாங்களே, அதில் ஒரு பெண்மணி தடிக்கு விழுந்தாங்கல்ல அந்த சடலத்தை பார்த்து, அந்த பெண்மணியினுடைய வீட்டிலிருந்து அண்ணனோ தம்பியோங்க செங்கல் சூளைக்கு பைக்கில் வந்து வேகமாக வந்து அந்த கிராமத்துக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நடராஜையும் மகிழ்மதியும். அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கொண்டு என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வீட்டுக்கு வாங்க அப்படி சொன்னேன். சூளையில் இருக்கக்கூடிய எல்லாரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது பெரிய ஷாக்குங்க இந்த நடராஜ் மற்றும் மகிழ்மதிக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேற்று அந்த 2 பெண்கள் வந்து சடலத்தை பார்த்தால ஒரு பெண்மணி தடுக்கி விழுந்தாங்கல்ல, அந்த பெண்மணியினுடைய உடம்புல செண்பகத்தினுடைய ஆன்மா பொசஸ் பண்ணிச்சாட்டு இருக்குங்க. அந்த பெண்மணி பேயாடுற மாதிரி செண்பகத்தினுடைய ஆன்மா உள்ள இருக்கக்கூடிய காரணத்தால் ஆடிட்டு இருக்காங்க. கரெக்டாக நடராஜ் மற்றும் மகிழ்மதி அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போன உடனேங்க மகிழ்மதியை பார்த்த உடனே அந்த பொசஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெண்மணி எந்திரிச்சு, ஐயோ உனக்கு நான் கல்யாணத்தை கூட பார்க்காம என்னை இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த இளம் பெண்மணியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செண்பகத்தினுடைய ஆன்மா மகிழ்மதி அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டாங்க. அந்த ஏரியா முழுவதுமே கிராமத்தினுடைய மக்கள் அப்படிங்கிற காரணத்தினால இது மாதிரி அமானுஷங்கள் பேயாடுறதெல்லாம் நம்புவாங்க. அது உண்மையை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மகிழ்மதி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதற்கடுத்து இந்த செங்கல் சூளையினுடைய ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச இசக்கியம்மன் கோவில் பூசாரி ஒருத்தருங்க. அந்த பூசாரி வந்து கூப்பிட்டு வந்திருக்காருங்க பேயை பிடிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால. அந்த பூசாரி வந்து அந்த இளம் பெண்ணை உட்கார வச்சு சின்ன ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுறாருங்க. என்னாச்சுமா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண் ஒன்றும் விடாமல் சொல்கிறாங்க அந்த இளம்பெண்ணினுடைய உடம்புலேருந்து செண்பகத்தினுடைய ஆன்மா. அப்போது நடராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்காருங்க. என்ன நடந்துச்சு செண்பகத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரெக்டாக ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு முன்னாடி ஆடு மேய்க்க போனாங்கல்ல, ஆடு மேய்ச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குளக்கரை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தாங்க.
பெரும்பாலும் மதிய நேரத்தில் அந்த குளக்கரைக்கு யாருமே வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் குளிக்க வருவாங்க. மற்ற எல்லா நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா அனாதை மாதிரி தாங்க அந்த காடு இருக்கும். நடு காட்டுக்குள்ள தான் அந்த குளம் இருக்குது. அந்த சைடு தான் நிறைய புட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளை மேய்க்க செண்பகம் மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த குளம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குங்க. அதில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 வாலிபர்கள் ஃபுல்லாக தண்ணியை போட்டு முரடர்களுங்க, திருட்டு வேலை வேற செய்யக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குளத்து சைடே சுற்றிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க மேலே கேஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால காவல்துறையினர் தேடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள தான் இருந்திருக்காங்க. இந்த பெண்மணி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறத பார்த்து அந்த 2 பேரும் பயங்கரமாக குடிச்சிட்டு இருந்த காரணத்தினால அந்த பெண் மேலே மோகம் வந்துருக்குதுங்க, செண்பகத்து மேலே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செண்பகத்துக்கு 35 வயதாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஓரளவுக்கு இளமையாக தாங்க இருந்திருக்காங்க. இந்த 2 முரடர்களும் அந்த செண்பகத்தை அந்த குளக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய புதரில் தூக்கிட்டு போய் பயங்கரமாக சித்திரவதை பண்ணியிருக்காங்க. கடைசியாக அந்த 2 பேரும் செய்யாத கொடுமையெல்லாம் இந்த செண்பகத்தை செஞ்சு உயிரோடு விட்டு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த 2 நபர்களும் சரக்கு மட்டும் இல்லைங்க, சில தேவையில்லாத போதைப் பொருட்கள், உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன், அந்த போதைப் பொருட்களையும் குடிக்கக்கூடிய நபர்கள் தாங்க. அதை குடித்த காரணத்தினால மிருகம் மாதிரி ரியாக்ட் பண்ணி இந்த பெண்ணை இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளை காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 2 பேரும் நேராக அந்த குளத்துக்குள்ள செண்பகத்தை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் செண்பகத்துக்கு முடி அதிகங்க. அந்த முடியை ஒரு நபர் சுழட்டி பிடிச்சிட்டு இன்னொரு நபர் தண்ணியில் பிடிச்சா அமுக்கி இருக்காருங்க. அமுக்கி கடைசியாக அந்த பெண்ணை கொன்னுட்டாருங்க. கொன்னதுக்கு பின்னாடி இந்த பெண் சடலமாக கிடச்சாங்க அப்படின்னா எப்படி வந்து துப்பு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணை அந்த குளத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு காடு இருக்குங்க. அந்த காட்டுப்பகுதிக்கு இந்த 2 பேரும் தூக்கிட்டு போய் போட்டு சருகு விறகெல்லாம் எடுத்து ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க. எரிச்சு சாம்பலாக்கிட்டு அந்த 2 சமூக விரோதிகள் மாதிரி இருக்கக்கூடிய போதை ஆசாமிகள் அவங்களுடைய கிராமத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அதற்கு பின்பு தான் காவல்துறையினர் நட்ராஜ், மகிழ்மதி, அப்புறம் சூழல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் தேடி பார்த்து எங்கேயுமே காணங்க. அதே நேரத்தில் இந்த பெண்ணினுடைய சடலம் கிடைக்கதான் வாய்ப்பிலேயே சாம்பலாக்கிட்டாங்களே. அது மட்டும் இல்லாமல் செண்பகத்தை ஃபுல்லாக சாம்பலாக்கிட்டு அந்த எரிச்ச இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இலைதலைகள் எடுத்து அப்படி மேலே போட்டு மூடிட்டாங்க, கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காரணத்தினால தான் கிட்டத்தட்ட 3 வார காலகட்டமாயும் கூட செண்பகத்தினுடைய சடலத்தை கூட காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியலைங்க. இந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த இளம்பெண்ணினுடைய ஆன்மாவினுடைய உடம்பிலிருந்து செண்பகத்தினுடைய ஆன்மா அப்படியே சொல்லுதுங்க. இப்படி சொன்ன உடனே நடராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திரம் அதிகமாயிருச்சுங்க. அது யாருன்னு சொல்லுமா, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அவங்களை வெட்டி கூறு கூறா கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. அப்படி சொல்லும்போது அந்த இளம்பெண்ணினுடைய உடம்புலேருந்தே செண்பகத்தினுடைய ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க 2 பேரும் யாருன்னே எனக்கு தெரியல மாமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் இந்த சூளைக்கு வந்து அடிக்கடி நான் தென்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் எல்லார் கண்களுக்கும் தட்டுப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லுதுங்க. அப்போது அந்த சூளையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு செண்பகத்தினுடைய ஆன்மா தட்டுப்பட்டது, வாட்ச்மேனுக்கு தட்டுப்பட்டது, எல்லாத்தையும் நடராஜ் கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு செங்கல் சூளையினுடைய ஓனர் ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறாருங்க. இப்படி பேயாடிட்டு வந்து சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் நம்ப மாட்டாங்க. அந்த காரணத்தினால செங்கல் சூளையினுடைய ஓனரே அந்த செண்பகம் அப்படிங்கிற ஆன்மாகிட்ட இளம் பெண்ணினுடைய உடம்புல தான் இருக்குது, அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க, உன்னை எந்த இடத்துல எரிச்சாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாதான் அந்த 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் அந்த இளம் பெண்ணினுடைய உடம்புல இருக்கக்கூடிய செண்பகத்தினுடைய ஆன்மா யோசிக்குதுங்க. கடைசியாக என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்ன செங்கல் சூளைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம்பெண் வாயினால் சொல்லுதுங்க. அதே நேரத்தில் அந்த இளம்பெண்ணை இசக்கியம்மன் கோவிலுடைய பூசாரியினுடைய உதவியோடு செங்கல் சூளைக்கு வர்றாங்க. செங்கல் சூளைக்கு வந்த உடனே எல்லாரும் நின்று பார்க்குறாங்க. அப்போது செண்பகத்தினுடைய ஆன்மா அந்த இளம்பெண்ணினுடைய உடம்பு வந்துட்டு நேராக எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குடிசையெல்லாம் தாண்டி முருங்கை மரத்துக்கு கீழே ஆடுகளை கட்டி போட்டிருக்காங்கல்ல, அந்த ஆடுகளில் அந்த கெடா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆட்டுக்கடா, அந்த ஆட்டுக்கடாயை மட்டும் அவுத்து விடுதுங்க. அதே நேரத்தில் இந்த இளம்பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் போன உடனே அந்த ஆடுகள் வந்து புது நபர்கள் வந்து மிரளுங்க. ஆனால் அந்த இளம்பெண் பக்கத்தில் போகும்போது அந்த ஆடுகள் செண்பகம் உயிரோடு இருக்கும்போது எப்படி வந்து பக்கத்தில் வருமோ அதே மாதிரி நெருங்கி வந்திருக்குங்க. அப்போதே புரிஞ்சிருச்சுங்க அந்த இளம்பெண்ணினுடைய உடம்புல செண்பகத்தினுடைய ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆட்டுக்கடாயை அவுத்து விட்ட உடனே அந்த ஆட்டுக்கடை எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேராக சேம்பரை விட்டு வெளியே போய் அந்த குளக்கரை இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டு குளத்துலேருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி அந்த செண்பகம் அப்படிங்கிற பெண்ணை உயிரோடு இறச்சாங்கல்ல அந்த இடத்துக்கு பக்கத்தில் போயிடுச்சுங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த ஆட்டுக்கடை பயங்கரமாக மேன கத்துதுங்க. கூட வந்த செங்கல் சேம்பரனுடைய ஊழியர்கள் எல்லாமே பார்க்கும்போது அந்த இலை சருகளை போட்டு எரிச்ச ஒரு பகுதி, ஒரு பத்திக்கூட பகுதி சாம்பலாக இருக்கும்ல, அதை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே நடராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் அந்த சாம்பலில் வச்சு தேடுறாருங்க. சின்ன சின்ன எலும்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த செண்பகம் வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் வளையல் மற்றும் கவரிங் செயின் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உயிரோடு வச்சுட்டு எடுத்திருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பலில் கிடச்சிருக்குங்க. அதற்கு பின்பு உண்மையிலேயே அந்த ஆன்மா சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ் வளையலையும் கவரிங் செயினையும் எடுத்துட்டு பயங்கரமாக அழுதுருக்காருங்க. அதற்கு பின்பு செங்கல் சேம்பரனுடைய ஓனர் வந்து காவல்துறையினருக்கு இன்ஃபார்ம் பண்ணி காவல்துறையினரும் வந்துடுறாங்க. இந்த நகைகள்லாம் அடையாளமாக எடுத்துகிட்டு அந்த எரிச்ச இடத்தையும் பார்த்துட்டு
கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டாங்க. அந்த பெண் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டாங்க. கேஸை ஃபைல் பண்ணி யாரெல்லாம் இதற்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போது காவல்துறையினருக்கு ஏற்கனவே டவுட் இருந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த செண்பகத்தை எரிச்சு கொன்ன அந்த 2 வாலிபர்களும் அந்த டைமில் வந்து காவல்துறையினர் தேடித்தாங்க. ஸோ இவங்களா இருக்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அடித்து வெளுக்கும்போது ஒத்துக்கிட்டாங்க, அந்த பெண்ணை நாங்கள் தான் எரிச்சு கொன்னோம், பாலியல் பலாத்காரம் பண்ணி குளத்தில் வந்து அமைக்கி கொன்று அதற்கு பின்னாடி ஒரு சடலம் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு எரிச்சு கொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. அதற்கு பின்பு அந்த இருவரையும் அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. பெரும்பாலும் இந்த கொலைக்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த கொலையில் ஈடுபட்ட அந்த நபர்களை எப்படி கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்க சொல்லி கொலை செய்யப்பட்ட இடத்துக்கே கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த காட்சி மாதிரி வீடியோ ரெக்கார்டாக ஃபைல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த 2 காமுகர்களையும் எடுத்து போய் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி வச்சு நீதிமன்றத்தினுடைய உத்தரவோடு அந்த 2 பேரையும் செண்பகத்தை எரிச்சு கொண்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அந்த 2 காமுகர்களும் நம்ம சிக்கிட்ட இனிமேல் தப்பிச்சு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செண்பகத்தை என்னெல்லாம் கொடூரம் பண்ணாங்களோ எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்காங்க. அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கப்ப பலாத்காரம் பண்ண இடம், குளத்தில் வந்து முங்கி எடுத்து கொன்று சடலமாக எடுத்துகிட்டு போய் அந்த 1/2 கிலோமீட்டர் தள்ளி எரிச்ச இடம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த எரிச்ச இடம் இருக்கு இல்லையா, அந்த எரிச்ச இடத்துக்கு பக்கத்தில் அந்த 2 காமுகர்கள் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் ஒரு நபருங்க, அவர் தான் A1 குற்றவாளிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணி 2 பேரில் ஒருத்தர் வந்து விட்டுறலான்னு சொல்லியிருக்கான். ஆனால் இன்னொரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவளை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததே அவர் தான். ஸோ திட்டம் திட்டி இது பண்ண காரணத்தினால அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா A1 குற்றவாளியாக கேஸில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த A1 குற்றவாளியும் இன்னொரு நபரும் சேர்ந்து இப்படி தான் நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை எரிச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்சியாக காமிச்சிட்டு இருக்காருங்க, இப்படி தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திடீர்னு அந்த A1 குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் நெஞ்சை பிடிச்சவர் தாங்க. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு ஒன்றுமே பேசலைங்க. காவல்துறையினரும் என்னாச்சுரான்னு கேட்குறாங்க. சூழல் இருக்கக்கூடிய நபர்கள் நடராஜ் எல்லாரும் தான் இருக்காங்க. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கண்ணை திறந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல கையை காமிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்து வருதாங்க. ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து உயிரை விட்டுட்டாரு. உயிரை விடும்போது சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே முகத்தில் வந்து பூரிப்பு வந்துருக்குங்க, இவனோட சரியான தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் செண்பகத்தை இப்படி தான் எரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாரடி மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே கையை காமிச்சிட்டு இறந்த காரணத்தினால இது செண்பகத்தினுடைய ஆன்மாவினுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சூழல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுங்க. அந்த நபர் வந்து கையை வந்து நெஞ்சில் வச்சுட்டு அப்படியே உயிரை விட்டு துடிச்சு சாகிறத இன்னொரு நபர் இருந்தார்ல, அவர் பார்த்துட்டு கலங்கி போயிட்டாருங்க. கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பின்பு அந்த ஸ்பாட்லேயே உயிரை விட்ட A1 குற்றவாளியினுடைய சடலத்துக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதற்காக அனுப்பிட்டு இந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கொண்டு வந்து சரியான தக்க தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த நபரும் கிட்டத்தட்ட 2-3 மாத காலகட்டத்தில் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிலேயே அது எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது, ஜெயிலில் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது தொற்று ஏற்பட்டு காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகி. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, செண்பகம் வந்து ஒரு பெண்ணினுடைய உடம்புல பொசஸ் பண்ணாங்கல்ல, அந்த பெண்கள் வந்து குளக்கரையில் குளிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது சடலம் மாதிரி செண்பகத்தினுடைய சடலத்தை பார்த்தாங்கல்ல, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். செண்பகத்தை வந்து பார்த்தீங்கன்னா குளத்துலேருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் எரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குளத்தில் தான் வச்சு அமுத்திருக்காங்க. ஸோ சடலமாக அந்த 2 பெண்களுக்கும் ஒரு மாயக்காட்சி மாதிரி தான் செண்பகத்தினுடைய அந்த உருவம் வந்து காமிச்சு கொடுத்துருக்குங்க. அப்போது பயந்து போய் 2 பெண்களில் ஒரு பெண் ஓடு போகுது தடுக்கி விழுந்தாங்கல்ல, அப்போதே பொசஸ் பண்ணிச்சாட்டுருக்குங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செண்பகத்தினுடைய ஆன்மா அப்படியே போட்டு உடைக்குதுங்க. அதற்கு பின்பு அந்த இளம்பெண்ணினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செண்பகம் அவங்களுடைய மகளை பார்த்து கதறி எழுது, உங்கூட கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக நிற்பேன், இனி யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு கிளம்பிருச்சுங்க. அப்போது கிளம்பும்போது அந்த இளம்பெண்ணினுடைய உடம்புலேருந்தே அந்த செண்பகத்தினுடைய ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், இருந்தீங்க அப்படின்னா என்ன நினச்சி என் மகளும் சரி நீங்களும் சரி மனசு விட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கல் சோழனுடைய ஓனர்கிட்ட அந்த இளம்பெண்ணினுடைய உடம்புலேருந்தே செண்பகத்தினுடைய ஆன்மா பேசுதுங்க. அட்வான்ஸ் எல்லாம் மறந்துட்டு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால அவரும் வந்து ஊருக்கு அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த குளக்கரை மற்றும் இறந்து போன இடத்துல அந்த செண்பகத்தினுடைய ஆன்மாவுக்கு தேவையான அந்த மோச்சம் மாதிரி செய்யக்கூடிய திதி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்குங்க. அதை சரின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால இளம்பெண்ணினுடைய உடம்பிலிருந்து அந்த செண்பகத்தினுடைய ஆன்மா நீங்கி போயிடுச்சுங்க. அதற்கு பிறகு நடராஜ் மற்றும் மகிழ்மதி துக்கத்தோடு அந்த 3 ஆடுகளையும் வித்துட்டு அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த குளக்கரை மற்றும் அந்த செண்பகத்தை எரிச்ச இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய திதிகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு செங்கல் சூளையினுடைய ஓனர் தான் ஊருக்கு போக சொல்லிட்டார்ல, இங்கே இருந்தீங்கன்னா அந்த பெண்மணியை நினச்சே மனசை விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. கிளம்பி வந்துட்டாங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கே. இது 2000 to 2001 காலகட்டத்தில் எங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய செண்பகம் அப்படிங்கிற அந்த அக்காவினுடைய குடும்பத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகழேந்தி அப்படிங்கிறது சொல்லி முடிச்சாருங்க. இந்த புகழேந்தி அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு நாள் புகழேந்தியினுடைய அம்மா நம்மளுடைய சேனலை பார்த்து
தூரத்து சொந்தத்தில் நடந்த சம்பவத்தை புகழேந்திக்கு சொன்ன காரணத்தினால அவர் மின்னஞ்சல் மூலியமாக அப்படியே பிசுறு மாறாமல் ஷேர் பண்ணியிருக்காருங்க. இந்த சம்பவத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேங்க, இந்த போதை மற்றும் ஆல்கால் எவ்வளவு பெரிய கொடூரமான திங்கிங்கை கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு பாருங்களேன். செண்பகத்தை கொன்ற அந்த 2 பேரும் அந்த டைமில் போதை இல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு கொடூரமாக ஈடுபட்டிருக்க வாய்ப்பு கிடையாதுங்க. ஸோ ஒரு வகையில் இந்த போதையாக இருக்கக்கூடிய சமுதாயம் தான் அந்த 2 பேர்களையும் குற்றவாளியாக மாற்றுச்சுங்க. அதே நேரத்தில் பெண்கள் அப்படிங்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படி சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் அப்பருந்தே சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால தான் கங்கை, அமராவதி, காவேரி அப்படி சொல்லிட்டு பெண்களுடைய பேரை ஆறுகளுக்கு பொருத்தமாக வச்சிருக்காங்க. அவங்கள தெய்வம் மாதிரி மதிக்கணுங்க. அதை தவிர்த்து எப்போதுமே பெண்களை காமமோகத்தோடய பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விபரீதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணுங்க. இப்போது வளரக்கூடிய ஆண்கள் சமுதாயத்தினர் எல்லாத்துக்குமே அவங்களுடைய பெற்றோர்கள் பெண்கள் அப்படிங்கிறவங்க மோகப்பொருள் கிடையாது, நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பாலிடம் அப்படி சொல்லிட்டு எளிமையாக புரிய வைக்கணுங்க. அப்போதுதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது அப்படி சொல்லிட்டு நம்புறேங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.